ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கயல் சீரியலில் வந்து இப்போ தான் கயலை வந்து சிவசங்கரியை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து நிறைய சூப்பரான தரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருந்துட்டாங்க. சிவசங்கரி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எழிலோட அம்மா அப்படிங்கிறதுக்காக வந்து எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு பொறுமையாக இருந்தாலும், ஸோ இந்த சக்தி குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரி சீண்டி பார்த்ததுனால நம்ம கயலுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்து வந்துடுது. இதனால நம்ம சிவசங்கரை இதுக்கு மேலே வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம கயல் பார்த்தீங்கன்னா சிவசங்கரி வீட்டுக்கே போயிட்டு பயங்கரமாக சவால் விடுறாங்க. ஆனால் ஒன்றுங்க, இதெல்லாம் விட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஸோ கடைசியில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி இந்த சிவசங்கரி வந்து தன்னோட கேவலமான முகத்தை என்ன பண்ணுவா அப்படிங்கிறத காமிச்சிட்டா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம கையில் வந்து கடத்திட்டாங்கங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுது, யார் வந்து நம்ம கையில் காப்பாற்ற போகிறா, சக்தியா இல்லை எழிலா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய சக்தி வந்து இந்த மாதிரி சிவசங்கரியை மிரட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் 24 ஹவர்ஸில் நீ வந்து கையில் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான வீடியோ நீ போடலை அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை நான் வந்து அசிங்கப்படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நம்ம சிவசங்கரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தில் இருப்பாள். உடனே அந்த கௌதம் டாக்டர் இருக்கால அவனை வந்து கால் பண்ணி வர வச்சு இந்த மாதிரி வந்து என்னையே அவள் வந்து சீண்டி பார்த்துட்டா அப்படின்னு சொல்லும்போது கயலுக்கு வந்து கயலுக்கு வந்து மானம் எவ்வளோ பெருசோ அதை நம்ம எப்படி கெடுத்தோமோ அதே போல் வந்து சக்தியை பொறுத்த வரைக்கும் அவளை எங்கே அடித்து அவளுக்கு வலிக்குமோ அதை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ ரவுடி பசங்களை அனுப்பி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிரட்டியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ வயசுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே பயந்துருப்பாங்க. அண்ட் அவங்க போனதுக்கப்புறம் சக்தி வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க அம்மா கயலுக்கு இதுக்கப்புறம் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம சக்தி எதையுமே கேட்காம நான் கண்டிப்பாக கயலுக்கு ஹெல்ப் பண்ண தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து கயல்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த சிவசங்கரி வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது கயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன ஆச்சு சக்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு எப்படி அவன் ரவுடி பசங்களை அனுப்பி எல்லாத்தையுமே அடித்து உடைக்க சொன்னாலும் அதே போல் எங்கள் வீட்டுக்கும் ரவுடி பசங்களை அனுப்பி எங்கள் எல்லாரையுமே வந்து மிரட்டியிருக்காங்க. அம்மாவும் தங்கச்சிகளும் ரொம்பவே வந்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதை கேட்டோன்னே நம்ம கையிலுக்கு பயங்கரமாக வந்து கோபம் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்னால் உன் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இதுக்காக தான் நான் வந்து என் பிரச்சனையில் உன்னை தலையிடாதுன்னு சொன்னேன் சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஹே கயல், இதுக்காகலாம் வந்து நம்ம வந்து பயந்து ஒதுங்கிடக்கூடாது. இப்படி நம்ம பயந்துருவோம், இந்த பிரச்சனையை விட்டுருவோம், அவளை நம்ம இதுக்கப்புறமும் எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் அவள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இருந்தாலுமே தான் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம சக்தியை ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையிலுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஆல்ரெடி வந்து கயல் எப்போயா சொல்லியிருப்பாங்க, என்ன வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் அதை பொறுத்துப்பேன், ஆனால் என் குடும்பத்தை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பா. ஸோ ஆல்ரெடி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிகளை விட்டு அடிப்பாங்க. அப்போ கூட நம்ம கயல் எதுவும் பண்ணாமல் அமைதியாக தான் இருப்பா. இப்போ வந்து சக்தி வீட்டிலே இது பிரச்சனையை கொண்டு போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பயங்கர கோபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கயல் வந்து வெளியில் வர்றாங்க. ஸோ வெளியில் வந்து விறுவிறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது காமாட்சி மூர்த்தி எல்லாருமே எங்கே போகிற கயல் இவ்வளோ அவசரமாக கோவமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேம்மா, போயிட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன கையல் என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாரு, இப்போ எனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் நேரம் இல்லை மூர்த்தி, நான் முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும், நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், இதுக்கப்புறமும் நான் விட்டு வச்சு அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு நம்ம கயல் வந்து கிளம்புறாங்க. ஸோ காமாட்சி வந்து என்ன மூர்த்தி என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளோ கோவப்பட்டு கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு அவங்களுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. வேகமாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரி வீட்டுக்கு போயிட்டு ஸோ வெளியில் கேட்டை வந்து காலாலேயே அப்படியே எட்டி உதைக்கிறாங்க பயங்கரமாக. அண்ட் வீட்டுக்குள்ளே போன கயல் வந்து என்ன ஏதுன்னு பேசவே இல்லை. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவசங்கரி வந்து பலார்னு கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சிவசங்கரிக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ கை நீட்டி அரைஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சி வாய முடி, இது வரைக்கும் நீ பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன். என் புருஷனை நான் கொன்னுட்டேன், அந்த கௌதம் கூட சேர்த்து வச்சு என்னை ரொம்ப கேவலமாக நீ பேசின, அது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்தில் உள்ளவங்களை ரவுடி பசங்களை விட்டு அடிக்க வச்சா அப்போ கூட நான் பேசாமல் பொறுமையாக இருந்துட்டேன்.
ஆனா நீ அதையும் தாண்டி இப்போ என் ஃப்ரெண்டு குடும்பத்துக்குள்ள கை வச்சிருக்க. உன்னை இப்படியே நான் சும்மா விட்டேன் அப்படின்னா, அது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் இந்த கயல் யாரு? நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த நீ கண்டிப்பா வந்து பார்க்க போற. இதுதான் உனக்கு வந்து முடிவு அப்படிங்கிற மாரி பயங்கரமா கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து சொல்றாங்க. ஸோ சிவசங்கரிக்கு என்ன பண்றதுன்னே வந்து தெரியாம, அப்படியே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து என்ன சொல்றது? அவமானத்தில வந்து அப்படியே உறைஞ்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத சொல்லிட்டு நம்ம கயல் வந்து மிரட்டிட்டு அப்படியே வந்து வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா வந்து, "என்ன ஆச்சு ஆன்டி? ஆன்டி எதுக்காக இப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த கயல் எவ்ளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என்னயவே அவ அரைஞ்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரி சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க ஆன்டி? உங்கள அடிச்சுட்டு போயிட்டாளா? அவளுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இந்த வெளிய பார்த்திருப்பா. அவள நம்ம சும்மாவே விடக்கூடாது ஆன்டி. அவள ஏதாவது பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, சிவசங்கரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல அந்த கையில உயிரோட விட்டு வைக்கிறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. இவ்ளோ நாள் வரைக்கும் நான் அவள கொடுமைப்படுத்தணும், அவளே இதெல்லாமே விட்டு விலகிறணும் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ என்ன என் மேல கை வச்சாலும், அப்பவே அவளுக்கு அவ்வளோதான் முடிவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த கயல இப்ப நான் சரியான நேரம் பார்த்து தூக்கி அவள கொல்லாம நான் விடமாட்டேன் அப்படின்னு சிவசங்கரி வந்து ஒரு கொடூரமான ஒரு பிளான வந்து போடுறா. ஸோ இந்த வகையில நம்ம கயல வந்து பார்த்தீங்கன்னா, கடத்த போற மாரி தான் வந்து கொண்டு போறாங்க. அதனால அதுக்கப்புறம் அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த பக்கம் நம்ம கயல் வந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்து சோஃபால வந்து உட்காந்துடுறாங்க. அவ்ளோ கோவமா. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, "என்னாச்சு கயல்? எதுக்காக இவ்ளோ கோவமா போன? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த சிவசங்கரி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது சிவசங்கரி வீட்டுக்கா? எதுக்காக இப்போ மாப்பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு நீ போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரும்மா, இதுக்கப்புறமும் மாப்பிள்ளையோட அம்மான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய சொல்லிக்கிட்டு இருந்தா, அவ்வளோதான் எனக்கு மரியாதையே கிடையாது. சொல்லிட்டேன். அந்த பொம்பள என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? நம்ம வீட்ல எப்படி ரவுடிகள அனுப்புனாலோ, அதே போல சக்தி வீட்லயும் ரவுடிகள அனுப்பி, அங்க உள்ளவங்கள எல்லாத்தையுமே மிரட்ட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் மூர்த்தி வந்து, "என்ன கயல்? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா. இந்த கேவலமான விஷயத்த அந்த சிவசங்கரி பண்ணியிருக்கா. எவ்ளோ தைரியம் இருந்தா, அவ நம்மள வந்து இந்த மாரி பண்றது பத்தாம, இப்போ என் ஃப்ரெண்டையும் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா. அவங்க வீட்ல உள்ளவங்க ஆம்பள துணை இல்லாம எல்லாருமே பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்காக சப்போர்ட் பண்றதுக்காக அவ என் கூட வந்து நிக்கிறா. அப்படிப்பட்டவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா விட்டுருவேனா? அதான் அந்த சிவசங்கரிய பார்த்து அவ கன்னத்துல பலார்ன்னு ஒரு அப்பு விட்டுட்டு, இப்ப இதுக்கப்புறமும் என்னோட வாழ்க்கையிலயும், என் குடும்பத்தோட வாழ்க்கையிலயும் வந்த அப்படின்னா, உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்கிற மூர்த்தி, அன்பு 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் கையல்! செம்மையான விஷயத்த வந்து பண்ணியிருக்க. இப்பதான் வந்து கரெக்ட்டா நீ வந்து பண்ணியிருக்க. நம்ம எவ்வளோதான் பொறுமையா இருந்தாலும், நம்ம மேல ஏறி ஏறி அந்த சிவசங்கரி ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தா. இப்போ நீ அவளுக்கு ஒரு சரியான பதிலடி குடுத்துட்டு வந்திருக்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆமா அண்ணே நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். பரவால்லக்கா. எவ்வளவோ தடவ நாங்க சொல்லும்போதெல்லாம் நீ அமைதியா இருந்த. ஆனா இந்த விஷயத்துல நீ ஒரு சரியான முடிவு வந்து எடுத்திருக்கீங்கக்கா. நிச்சயமா உங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த சிவசங்கரிய நெனச்சு நம்ம வந்து பயந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ நம்ம அவளுக்கு பயப்படல. அவள எதிர்த்து நிக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா, அவளே ஆட்டோமேட்டிக்கா அடங்கிருவா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கயல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெனச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.